எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல உங்களை எல்லாரும் அடிக்கடி சந்திக்கிறதுனால உங்களெல்லாம் அடிக்கடி இப்படி சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ தான் இன்டர்வல் பிளாக் பார்த்தேன். நான் பார்த்துட்டேன் படத்தை. பட் மியூசிக் ரீ ரெக்கார்டிங்கோட பார்க்குறது எனக்கு இதுதான். பட் நமக்கே சில வாட்டி படம் பார்க்கும்போது ஒரு மாதிரி அனமாட்டேங்குது. நான் சொன்னேன் ரவி கிட்ட பார்த்துட்டு இன்டர்வல் பிளாக் படம் மாதிரியே இருக்குப்பா, ரொம்ப பயங்கரமாக இன்வால்மெண்ட் ஆகுது. எனக்கே அந்த அழுவை, அந்த எமோஷனு பயங்கரமாக இருக்கு, ரொம்ப நல்லா எடுத்துருக்காரு லக்ஷ்மன் அப்படி சொல்லியிருந்தேன். அப்போது இன்னொன்று ஃபஸ்ட்லேருந்து வந்துடுறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு அஸ்வின் அண்ட் ஜேமி வருண் கம்மியாக பேசினதுக்கு. அப்போ என்னை கேட்டாங்க, இப்போ ரீசன் கேட்டுட்டு இருந்தாங்க உள்ள, சார் உங்களுக்கு டைரக்ஷன் ஈஸியாக இருக்கா, ஆக்டிங் ஈஸியாக இருக்கா, ப்ரொடியூசிங் ஈஸியாக இருக்கா? ஏன்னா எல்லாரும் ப்ரொடியூசிங்லேருந்து வேறு போகிறாங்க, நீங்கள் ப்ரொடியூசிங் வந்திருக்கீங்க. நான் சொல்லிட்டு ப்ரொடியூசிங் தான் ஈஸியாக இருக்குது, ஏன்னா நான் எதுவும் பண்ணுறதில்ல, எல்லாம் சார் தான் பண்ணுறாரு, பேர் மட்டும்தான் நம்மள அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ சாரை சொல்கிறது தான் என்ன மாதிரி நமக்குள்ளேயே சொன்ன மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அன்சிகா கிட்ட வரேன். அன்சிகா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எங்கேயும் காதல் பண்ணோம். இட் வாஸ் அ நைஸ் ஜேர்னி. அண்ட் சார் அப்போ பார்க்குறதுக்கும் இப்போதுக்கு என்ன சார் டிஃப்ரென்ஸு அன்சிகா கிட்ட எப்படி வரலாம்? அப்போ நான் திருப்பி அதே தான் சொன்னேன் இவங்க கிட்ட. அப்போ அம்மாவோட வந்தாங்க, இப்போ இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அம்மா இல்லாமல் வர்றாங்க, அதுவே பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். நல்லா தமிழ் பேசுகிறாங்க. நான் படம் பார்த்தேன், இது எல்லா மேடையிலையும் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் லக்ஷ்மண் கிட்ட கூட. ஃபஸ்ட் படம் பார்க்க முடியாது, நம்ம அன்சிகாவா எப்படி ஆக்ட் பண்ணியிருக்கா, எக்ஸ்ட்ரா வெல் டன் அன்சிகா, வி லவ் யூ பர்ஃபார்மன்ஸ், இட் வாஸ் வெரி கிரேட் டு சி. அண்ட் ரவி, இப்போ தான் எனக்கு தெரியும் ரவி வந்து 20வது படம். எனக்கு என்ன ஆசைன்னா, ரவியோட இது நிறைய பேசியாச்சு. 25வது படமும் பிரபுதேவா ஸ்டுடியோஸில் பண்ணணும், 50வது படமும் பண்ணணும், 100வது படமும் பண்ணணும். அந்த மாதிரி அதுக்கு நடுவிலையும் பண்ணலாம். பட் இருந்தாலும் இந்த லேண்ட்மார்க் படத்து அந்த மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அவர் சொன்ன மாதிரி எனக்கும் சரி, கணேஷ் சாருக்கும் சரி, ரவி நல்லா இருக்கணும், அவ்வளோதான். அது எங்கே இருந்தாலும் அப்படி நல்லா இருக்கணும், அது மட்டும்தான். அப்புறம் லக்ஷ்மன், அவர் சொன்ன மாதிரி 5வது படத்தை எடுக்க 2வது படம் நிஜமாக ரொம்ப கஷ்டமான படம். நான் ஆக்சுவலாக ஏன்னா ஃபஸ்ட்டு கதை மட்டும்தான் கேட்டது. அதுக்கப்புறம் நான் கதை கேட்டேன், நல்லா இருந்துச்சு, ஒரு சின்ன பாயிண்ட் சொன்னாங்க, அதுலேயே எனக்கு பிடிச்சி போச்சு. அப்புறம் பாவம் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் உழைச்சி தான் இந்த மாதிரி படம் வந்தது. பட் லக்ஷ்மண் கலக்கியிருக்கீங்க, ரொம்ப நல்ல படம் கொடுத்துருக்கீங்க. எனக்கே நாளைக்கு இப்போ ஃபஸ்ட் ஷோ போய் பார்க்கணும், சில படங்களை போய் தேட்டரில் போய் ஃபஸ்ட் ஷோ நம்ம போய் உட்காந்து ஜனங்களோட பார்க்கணும்பா அப்படின்னு இருக்குல்ல, அந்த மாதிரி படம் இது. நான் சொல்லியிருக்கேன் ரவி என்னையும் கூட்டின்னு போங்க நீங்கள் போகும்போது அப்படின்னு சொல்லியிருக்கேன். வெல்டன் லக்ஷ்மன். அதே மாதிரி நெக்ஸ்ட் படம் கூட 10வது பண்ண வேண்டிய படத்தை 3வது பண்ணுங்க, நான் கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களோட சப்போர்ட் வேணும். வாட் எல்ஸ்? அப்புறம் லக்ஷ்மனோட டீம், அவங்க டீம் இருக்கு, ரொம்ப நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர், கேமராமேன், வெல்டன், எல்லாருக்குமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க இந்த படம். பெரிய படமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் அரவிந்த் சாமி சார் இதுக்கு முன்னாடி அந்த சமயத்தில் அப்படியே சாஃப்டாக பார்த்துட்டு டக்குன்னு இவர் இப்படி பார்க்கும்போது வேற மாதிரி இருக்குது, எனக்கு பார்க்கணும் போல இருக்குது. ரொம்ப நல்லா எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்கேன். நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். ரவியும் சரி, அரவிந்த் சாமி சரி, நினச்சிக்காவும் 3 பேரும் விளையாடி இருக்காங்கன்னு தான் சொல்லணும். That credit goes to Lakshman. And thanks for giving this film இந்த ஃபுல் டீமுக்கு. நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ.